தமிழக அரசியலில் திரைத்துறை பிரபலங்களின் வருகை என்பது இன்று நேற்று தொடங்கியதல்ல. அது தந்தை பெரியார், அண்ணா காலத்து நாடக மேடைகளிலிருந்து தொடங்கி எம்ஜிஆர், ஜெயலலிதா வழியாக தொடரும் நீண்டகால வரலாற்றை கொண்டது. திராவிட இயக்கத்தில் இயங்கி வந்த எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கி தொடர்ச்சியாக 3 முறை வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அவரை தொடர்ந்து ஜெயலலிதாவும் அதிமுகவின் ஆளுமையாக உருவெடுத்து தமிழக அரசியலை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். தற்போது அந்த வரிசையில் நடிகர் விஜய் கட்சி தொடங்கி வெற்றிகரமாக தனது அரசியல் பயணத்தை முன்னெடுத்து வருகிறார். கடந்த காலங்களில் திராவிட கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் நடிகர்கள், கூத்தாடிகள், அவர்களுக்கு பின்னால் சேரும் ரசிகர் கூட்டம் வெறும் வேடிக்கை பார்க்க வருபவர்களே தவிர அது வாக்கு வங்கியாக மாறாது என்று மேடைகளிலும் விமர்சனங்களிலும் கடுமையாக பேசி வந்தன. இருப்பினும் திரைத்துறையிலிருந்து வந்து தங்களது ஆளுமையால் மக்கள் ஆதரவை பெற்று வெற்றி கொடி நாட்டிய திரையுலக நட்சத்திரங்கள் இந்த கூற்றை பொய்யாக்கி அரசியலில் தங்களது செல்வாக்கை நிரூபித்து காட்டியுள்ளனர். இந்த சூழலில் சமீபத்திய நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட நடிகர் விஷால், அரசியல்வாதிகள் கூத்தாடித்தனம் பண்ணும்போது கூத்தாடி அரசியலுக்கு வருவான், மக்கள் நலனில் அக்கறை உள்ள யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் என்று வெளிப்படையாக பேசியுள்ளார். அரசியல்வாதிகளின் செயல்பாடுகளை விமர்சிக்கும் வகையிலும் திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வருகை தரும் நடிகர்களின் வருகையை நியாயப்படுத்தும் வகையிலும் அவர் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கை தற்போது அரசியல் மற்றும் திரைத்துறை களத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளது.